அதிமுகவை பற்றி தான் தோன்றித்தனமாக பேசி வரும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நாவடக்கம் தேவை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எச்சரித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை பற்றி பேசுவதை ஆதவ் அர்ஜுனா நிறுத்தாவிட்டால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை அவர் தான் தோன்றித்தனமாக பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு கட்சியில் உறுப்பினராகி அந்த கட்சி தலைவரை கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி வளர்வதற்கு தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டு இவருடைய உழைப்பின் இணைத்து ஒரு தலைவர் உருவாயிருந்தால் அந்த தலைவர் மீது எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் என்று அவருக்கு புரிந்திருக்கும். அந்த கட்சியின் மீதும் எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தன்னுடைய உழைப்பும் தியாகமும் இருக்கின்ற காரணத்தினால் அதை அவர் உணர்ந்திருப்பார். ஆனால் நெல்மேல் குருவி போல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி ஓடி சென்று, ஏற்கனவே நான் 2 நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு நான் இந்த கருத்தை சொன்னேன். முதலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓடினார், அங்கு வாய்ப்பில்லை. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகள் போனார், வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்தார், வாய்ப்பு கொடுக்கவில்லை. இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் தேர்தல் வந்தது, வாய்ப்பு கிடைத்தது, அமைச்சரானார். அதோடு அவர் நின்று விட வேண்டும். ஆனால் மற்ற கட்சியினுடைய வரலாற்றையோ மற்ற கட்சியுடைய வளர்ந்த விதத்தையோ அந்த வளர்கின்ற கட்சிக்கு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்த தியாகத்தையோ அவர் மதிப்பிடாமல் தான் தோன்றித்தனமாக இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வாக்களித்துதான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் மீதுள்ள நீக்கமர பக்தியால் கடுமையாக உழைத்துக் கொண்டு தன் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கின்ற அந்த உன்னத தொண்டனை இந்த சந்தர்ப்பவாதி கொச்சைப்படுத்துகிறார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக போராட்டத்தில் அவர் முன்பாகவே நான் சென்று விடுவேன் என்பதை இறுதி எச்சரிக்கையாக கூறுகிறேன்.